ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு நார்மலான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 கிலோ அளவு க்ளீன் பண்ண சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காயிருக்கு. சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 5 பல்லு பூண்டை தோலோடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.